Hi guys, welcome to Radhan Ruby YouTube channel. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட ஆமக்குட்டி உண்டியலை உடைக்க போகிறோம். உடைச்சு அதில் இருக்கிற காசை கொண்டு நல்லூருக்கு போக போகிறேன். ஓகே, நாங்கள் இதை வெட்டுவோம். வெட்ட கவலையாக தான் கிடக்கு, பட் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்று வேண்டுவேன் நான் நல்லூரில் இருந்து வரைக்கும். ஆனா இது ஒரு நல்ல நல்ல இது தெரியுமோ, இதுக்குள்ள நிறைய காசு சேர்த்து நான் காசு வெட்டிடும் ஒன்று பயமா கிடக்கு. காட்டுட்டேன் காசு பத்திக்கல எல்லாம் 500 ரூபா ஆயிருந்தா. இது என்னன்னு வெட்டுறது? பைதனை காணியில வெட்டி தருவேன்னு பார்த்தா நாங்களே வெட்டுவோம். ஓகே, பாவம் இந்த ஆமக்குட்டின் மை காட் 500 rupees வெட்டுப்பட்டுடும். கவனமா வெட்டும். கொட்டைக்குதான் இருக்கு, நல்லா இருக்குன்னு. எவ்வளோ காசு, எவ்வளோ காசுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ நான் சேர்த்தேனா நல்லூருக்காண்டி. ஏல பார்த்தீங்களா காசு 1000 ரூபா இருக்கு, 50 ரூபா இருக்கு, இவ்வளோ நான் சேர்த்தேனா. இதை நாங்கள் எண்ணுவோம். 20 ரூபா கூட இருக்கிறபடியா 20 ரூபா எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 சேர்த்தா சரி கேட்கணும். ஆசையாக தான் கேட்கணும். இந்த பக்கம் எடுத்து கட்டலாம். எண்ணி முடியுது இல்லையே, என்ன செய்யணும்? 20 ரூபாய் நம்ம எடுத்தாங்க கொஞ்சம். 20 ரூபா எத்தனை சட்டம் பண்ணாமல் இது கட்டாங்க. 20 ரூபாய் போதும். ஆமாம், கேட்பாங்க. 20 ரூபாய் மட்டுமே, 20 ரூபாய் மட்டுமே எண்ணி போட்டு எவ்வளோன்னு சொல்லுவேன். நேற்று அனுபவத்தில் இருந்து வந்து நான் அதோட ஃப்ளைட் சரி 20 ரூபா 20 ரூபா கூட சரியா? 20 ரூபா 1 2 4 6 எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 500 ரூபா. அது 500 ரூபா 2 இருக்கு. 5000 ரூபா எங்கடா? 5000 ரூபா 5000 ரூபாய் இந்த 5000 ரூபாயும் போட்டு நான் அது இந்த ஓட்டி காசு. இது 500 ரூபா. 500 ரூபாயில 2 இருக்கு. 1000 ரூபாயில எத்தனை? 1000 ரூபாயில உண்டு, 5000 ரூபாயில உண்டு. அதை உங்களுக்கு காட்டுறேன். 5000 ரூபாய பார்த்தீங்களே, 5000 ரூபா இதுதான் ஸ்ரீலங்காண்டா. நான் ஓட்டி காசு வந்து எடுக்கிறேன், அதனால் இதுக்குள்ளேயே கொண்டு வந்து போட்டு விட்டுருவேன். இங்கே வருங்க, இதில் 786 நம்பர் இருக்குது. 786 நம்பர் இருக்குது. மற்ற பக்கம் காட்டுறேன். இங்கே வருங்க, 786 நம்பர் இருக்குது. இந்த நம்பர் இருந்தால் லக்குன்னு சொல்கிறவே. ஸோ இதை நான் இன்றைக்கு செலவழிக்க போகிறேன். 786 இதை வச்சுட்டு வேறு காசு தான் செலவழிப்பேன். என்னோட 786 நான் செலவழிப்பேன். அடுத்த சில்லறை காசு கிடையாது. இவ்வளோ 50 ரூபாயும் கிடக்கு.
இவ்வளவு 100 ரூபா கிடக்கு. இவ்வளவு சேமிச்சிருக்கேன். சில்லறை காசு 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 10, 10, 20, 30, 40, 50, 60, 70, 70, 80, 90, 200, 10, 20, 30, 40, 50, 55, 60, 65, 70, 85, 90, 90, 100, 20 ரூபாய். இது இதான் சில 20 ரூபா 20, 25, 25, 27, 29, 30, 32, 34, 40, 44, 46, 48, 50, 52, 54, 56, 58, 60, 62, 64, 66, 68, 70, 72, 23, 24, 26, 27, 68, 80, 85, 90, 95, 100 ரூபா. அடுத்து 5, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 30, 32, 34, 36, 38, 39, 40, 45, 50, 75, இது விட 76 ரூபா. சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன்னு இவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ஒரு 5000 இவ்வளோ நான் சேர்த்தது. இந்த இது சேர்த்த காசு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது, 20 ரூபா கூட. மற்ற எஞ்சால சில்லறை காசு இதில் மட்டும் 76 ரூபா இருக்குது. சரி, கூட்டுவோம். 5000, 6000, 7000. பெரிய காசில் 7000 ரூபா இருக்குது. சரியோ? 7000 இதில் கிடக்கு. அடுத்தது 100 ரூபாயில் 7100, 7200, 7300, 7400, 7500, 7600, 7600, 7700, 7800, 7900, 8000 சரி. 8000 2, 4, 6, 8, 10, 2, 4, 6, 8, 10, 2, 4, 6, 8, 10, 2, 4, 6, 8, 10, 2, 4, 6, 8, 10, 200, 8300, 8400, 8500, 8600, 8700, 8800 ரூபா. 20 ரூபா தாளில் 8800 ரூபா மொத்த காசு. 20 ரூபா தாளில் நான் சேர்த்துருக்கிறது 100, 200, 300, 400, 500, 600, 700, 800 ரூபா சேர்த்துருக்கு. சரியோ? அது 8800 ரூபா சேர்த்துருக்கேன். அதை விட 8800 தான் சில்லறை காசில். 8800, 8900, 9000, 9100, 9200, 9276, 9276, 276, 86, 86, 9388 ரூபா இருக்கு. 9388 ரூபா மொத்தமா நான் சேர்த்த காசு. 1386 ரூபா சேர்த்துருக்கிறேன். இதை கொண்டே நான் நல்லூரில் பொருள் வாண்ட போகிறேன் இன்றைக்கு. ஓகே, நீங்களும் இப்படி உண்டியல் சேமிச்சிங்களா, நிறைய காசு உண்டியலில் போட்டு வச்சு ஏதாவது தேவைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வரும். பார்த்தீங்களா, நான் இன்றைக்கு 9000 ரூபா காசு சேமிச்சிருக்கிறேன். இது ஒரு வருஷமா நான் சேமித்தேன். நான் வருஷம் சேர்த்தேன். நான் என் அளவட்டியில் இருக்க சேர்த்தேன். நான் அளவட்டி உண்டியல். ஸோ இப்போ ஒரு வருஷமா நான் 9000 சேமிச்சிருக்கேன். ஓகே, இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவை தாங்க. பாய்.